அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 18 சைஸ் உள்ள ஒரு பேனரு போஸ்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது டிஎம்கே அவங்களுக்காக நம்ம ரெடி பண்ண பேனர். இது பேனரோட பிஎஸ்டி ஃபைல் டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சைஸ் போட்டுக்கலாம். வித்து 8, ஹைட்டு 12, 300 ரெசல்யூஷன் ஆர்ஜிபி மோட்லேயே வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டு செட் பண்ணிடலாம். சரிங்களா, லைட்டாக வயலட் சேர்ந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஓகே, இந்த கலர் வச்சுக்கலாம். கலர் வச்சுட்டு ரேடியல் வச்சுட்டு லைட்டாக அப்படி இந்த டெக்ஸ்ட் இங்கே வச்சுருக்கோமா, இங்கே வச்சுருந்தோம்னா இந்த அளவில் கொஞ்சம் அப்படி இந்த அளவில் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இப்போ பிக்சர்ஸ்லாம் வச்சிடலாம். பிக்சர்ஸ்லாம் வச்சுட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிடும். நமக்கு ஏதோ ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அந்த பிஎஸ்டி ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். 12க்கு 18 சைஸு, 12க்கு 8 இதோட சைஸு. இதே அளவு நம்ம போட்டுக்கலாம். 300 ரெசல்யூஷன் ஆர்ஜிபி மோடு. ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டை செட் பண்ணிவிடுவோம். பேக்ரவுண்டு எப்படி நம்ம செட் பண்ணியிருக்கோம்னா, கிரேடியன்ட் டூல் அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைட் வயலட் இந்த கலர் கொடுத்துருக்கோம். நம்ம அதில் ஓகேங்களா, இதுதான் அந்த கலரு. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்படி சென்டராக வச்சு நம்ம ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி கிளிக் பண்ணிட்டா நமக்கு ஒரு ஷேப் ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது நியூ லேயர் ஒன்று போட்டுட்டு ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிட்டு இதுலேயே கொஞ்சம் டார்க்கான கலரை வச்சுட்டு நம்ம சுற்றிலும் இப்படி இந்த அளவில் இங்கே கொஞ்சம் டார்க்காக, இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக, அப்புறம் இந்த இடம் கொஞ்சம் பிக்சர் வைக்கிறோம், அதனால் இந்த இடம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் லைட்டாக வச்சுட்டு நம்ம பிளண்ட் மோடை மாற்றிக்கலாம். ஓகே, இந்த லெவல் ஓகே நமக்கு. அப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஃபில்டர் போகிறோம். டெக்ஸ்டர், கெயின் ஒன்று. அதுக்கு நான் அந்த கெயின் எஃபெக்ட் கொடுக்கல. அதுக்கு வேறு டெக்ஸ்டர் இதில் இந்த லேயர் பேக்ரவுண்ட் லேயர் கிளிக் பண்ணாமல் நம்ம மேலே உள்ள லேயர் கிளிக் பண்ணிக்கிறோம் காலத்தில். ஓகே, இந்த அளவுக்கு நமக்கு கேன்வாஸ் இந்த டெக்ஸ்டை கொடுத்துருக்கோம். நம்ம இது கொஞ்சம் இதோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதான் தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு ஷார்ப்பாக வேணும், இல்லை லைட்டாக டெப்த் இருக்கணுமா அப்படிங்கிறத போது ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். கண்ட்ரோல்+ கொடுத்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. டெக்ஸ்டர் பேக்ரவுண்டு பாருங்கள். கண்ட்ரோல் 0 கொடுத்துட்டு இதையும் கண்ட்ரோல் 0 கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் 0 கொடுத்துட்டு மொத்தமாக எல்லா ஃபோட்டோவும் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம ஃபோட்டோலாம் எப்படி செட் பண்ணுறோங்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்போ எல்லா ஃபோட்டோவும் நம்ம தனித்தனியாக எடுத்துருக்கோம். நம்ம இந்த ஃபோட்டோலாம் இந்த ஹேர் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ, அப்புறம் இந்த ஃபோட்டோ ப்ளஸ் அப்புறம் இந்த ஃபோட்டோ நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம். இந்த ஃபோட்டோவை ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் கொடுத்துட்டு நம்ம அப் பண்ணி மேலே கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா. இந்த ஃப்ளாகை ஒரு ஸ்டெப்பு பேக் கொண்டு போய்க்கலாம். ஓகே, இந்த அளவு வச்சுருக்க முடியும். முதலமைச்சர் அவங்க படத்தை இப்படி வச்சுட்டு இவங்க அவங்க மாவட்ட தலைவர்
அப்படிங்கிறதுனால அவங்கள கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கலாம். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க ஃபோட்டோ எப்படி செட் பண்ணலாம், நமக்கா ஒரு ஐடியா இருக்கணும். ஏன்னா ஃபோட்டோ நம்ம எந்த சைடு வைக்க போகிறோம், எத்தனை ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கணக்கு பண்ணிட்டு தான் ஃபோட்டோ செட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஃபோட்டோ நம்ம செட் பண்ண முடியும். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துக்கிறேன். ப்ளஸ் அப்புறம் இவங்க ஃபோட்டோ ஹெட்டு கொஞ்சம் மறையுது, அதனால ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா, ஃபோட்டோ செட் பண்ணி வச்சுப்போ. அடுத்தது என்ன பண்ணணும்னா மேலே அவங்க அண்ணா கலைஞர் அவங்க படம், அந்த படத்தை நம்ம இப்படி கொண்டு வந்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வேட்பாளரோட டீட்டெயில்ஸ் அது எல்லாமே நம்ம டைப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அதையும் எடுத்து நம்ம மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். நமக்கு ஒரு எந்த அளவு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி இருந்தால் ஒன்றும் தெரியாது. அதனால் நம்ம வெறுமனே XD அடித்து X அழுத்தி லைட்டாக ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணியிருக்கேன். ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிட்டு சைஸு ஒரு கிளிக் பண்ணி கண்ட்ரோல் T கொடுத்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஒயிட் இருந்தால் தான் நமக்கு அந்த அளவுக்கு இந்த எழுத்து கொஞ்சம் எடுப்பாக தெரியுங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கோம். சரிங்களா, இவங்க ஃபோட்டோ கூட கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படி இந்த அளவில். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களுக்கு நம்ம ஒரு ஃபோட்டோலாம் நம்ம இப்படி இங்கே ஒரு ஃபோட்டோ இப்படி வச்சா தான் நமக்கு ஒரு ஆர்டராக கிடைக்கும். ரெண்டாவது வந்து ஃபோட்டோ செட் பண்ணி கட் பண்ணி செட் பண்ணுறது தான் இதில் ஒர்க்கே. அது மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக, நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஸ்பீடாகிடும். உங்களுக்கு ஸ்பீடானதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ செட் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கும். கண்ட்ரோல் T ஒயிட் பேக்ரவுண்ட் இதை மட்டும் கண்ட்ரோல் T கொடுத்து கண்ட்ரோல் மைனஸ் அடித்து ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, இங்கே அந்த இடத்துல வேட்பாளர் பக்கத்தில் இந்த சின்னம், இந்த இடத்துல வேட்பாளர் வேட்பாளரோட படம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துக்கிறோம். திரும்ப அவங்களோட ஹேர் டீட்டெயில் எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் ஃப்ரண்ட் கொண்டு வந்துக்கலாம். கண்ட்ரோல் மைனஸ் அடித்து இப்படி ஜூம் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா அந்த இடம் இப்படி மேலே இருந்ததுன்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்குது ஃபோட்டோ தெரியும். அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருங்க. கண்ட்ரோல் மைனஸ் கண்ட்ரோல் 0 கொடுத்தீங்கன்னா ஃபிட்டு டு ஸ்க்ரீன் வந்துடும். ஓகேங்களா, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் தனியாக ஒரு பேனரை வந்து டிசைன் பண்ணலாம், ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் லென்த்தாக எடுத்திருக்கேன். இந்த பேனரோட PST ஃபைலும் டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் அடித்து ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஒரு பேனர் செட் பண்ணியிருக்கோம். ஒரு நீட்னஸான ஒரு பேனரோட PST ஃபைல் டெலகிராம் குரூப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.